ஹாய் ஃப்ரெண்ட், நாங்கள் பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். போன வாரம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். காய்கறிகள் எல்லாமே குறைஞ்ச விலையில் கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன். பாருங்கள், வாங்க பார்க்கலாம். பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பொம்மைங்க, காரு, ஜீப்பு இப்படி பல இருக்குதுங்க. நம்மளுக்கு இஷ்டப்பட்டது வாங்கிக்கலாம். பூச்செடியெலாம் நல்லா பற்றிக்குதுங்க, வாங்கிட்டு வரலாம். வேரோடு இருக்குது. அப்படியே கத்தாக தராங்க. 50 ரூபா ஒரு கட்டு அப்படின்னு தராங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து நிறைய பேக்கில் வச்சிடலாம். நம்ம மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். இது போல் வாங்கிட்டு வந்து வைங்க. நம்மளே இப்போ விதை போட்டு வர்றதுக்குங்காட்டிக்கும் இவங்க பண்ணி கொடுக்குறத நம்ம மாற்று வேறு இடத்துல வைக்கிறோம் இல்லையா, நல்லா பற்றிட்டு காயெல்லாம் நல்லா வரும். பச்சை மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் இப்படி எல்லா செடியுமே இருக்குதுங்க. ஒரு கத்து வாங்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், பிள்ளைங்களுக்கெல்லாம் பொம்மை சாமான்லாம் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. நம்ம ஆனால் விளையாட முடியாது. பாருங்கள், இதெல்லாம் விதை. நம்ம கீரை விதைங்களாம், தக்காளி எதுனா விதை வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. எல்லாமே 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குன்னு தருவாங்க. இந்த பாருங்கள், காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மூட்டை மூட்டையாக அப்படியே வச்சுருக்காங்க. இது ஒரு நாள் சந்தை தான். ஒரு நாள்லேயே இந்த காய்கறிலாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு தட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தராங்க. ஃப்ரெஷ் காய்கறி அவங்க விவசாயம் பண்ணி வந்த காய்கறி எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இது போல் நிறைய வியாபாரிங்களும் இருக்கிறாங்க. வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுற வியாபாரிங்களும் இருக்கிறாங்க. இது போல் கவரில் போட்டு வச்சா 20 ரூபா 10 ரூபான்னு இருக்குதுங்க. கவராக ஒரு கவர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடக்கணக்குலேயும் வாங்கிக்கலாம். இருந்தாலும் நம்ம சந்தை பொறுத்த வரைக்கும் எடைக்கணக்கில் வாங்குறத விட நம்மளுக்கு பேக்கெட்டாவோ கூறாவோ வாங்கும்போது தான் லாபம் நம்மளுக்கு கிடைக்கும். வெயிட் வந்து கரெக்டாக இருக்கும் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இப்போ நம்ம ஒரு கூறு நம்ம வாங்கிக்கணும்னா கரெக்டாக நம்மளுக்கு கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா. இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம 1/2 கிலோ வந்தால் எவ்வளோ இருக்கும், 1 கிலோன்னா எவ்வளோ இருக்கும்னுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளவே முடிச்சிடலாம். ரொம்ப செலவும் ஆகாது. உருளைக்கிழங்கு எல்லாமே சீப் ரேட்டு கிடைக்குங்க. எது வந்தாலும் அப்போல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, எட்டனா எடுத்துகிட்டு போனால் ஒரு கூடை நிறைய வாங்கிட்டு வருவோம். எல்லாமே தேவையானது வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு மாதத்துக்கு தேவையானது, ஒரு 5 நாளைக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ வாங்க முடியுமா? எட்டனா இல்லை, எட்டனா செல்லவே செல்லாது. என்ன சொல்கிறீங்க? அப்போ அப்படி சொன்னாங்க. அப்புறம் சந்தைக்கு போய் உனக்கு துணி வாங்கிட்டு வந்து தரேன், பாவாடை சட்டை வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். அது மாதிரி வாங்கிட்டு வந்து பாவாடை சட்டை காடா துணியில் இருக்கும், தச்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போல்லாம் அது மாதிரி வாங்கி கொடுத்தா பிள்ளைங்க போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாருங்கள், பலாப்பழம்லாம் சீசன் கொஞ்சம் கம்மியாயிருச்சு போல். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பலாப்பழ சீசனு. கொஞ்சம் பேக் சைடு போனோம்னா நமக்கு சந்தைக்கு கொஞ்சம் உள்ளே போகணுங்க. 1 கிலோமீட்டர் அப்படி இருக்கும். உள்ளுக்கா போனோம்னா இந்த மாதிரி இரும்பு கடாயெல்லாம் கிடைக்கும். தோசைக்கல், முட்டை பணியாரக்கல் இப்படின்னு இரும்புலையே இருக்குது. மிளகாலாம் பாருங்கள், 2 கிலோ 100 ரூபா, 2 கிலோ 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஆனால் வெயிட்டு பார்த்திங்கன்னா அது கம்மி ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ரேட்டு பார்த்திங்கன்னா மலிவாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. வாட்சு பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்சாக இருக்குது பாருங்களேன். அழகாக சுற்றுதில்ல, அது சுற்றுறதே ஒரு அழகுங்க. அதையே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். திரும்பி எங்கே போனாலும் இந்த வாட்சியே யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட வாங்கி கிஃப்ட் பண்ணிடலாம். அப்போல்லாம் என்ன செய்வாங்க, கல்யாணத்துங்களெல்லாம் ஆச்சு ஊச்சுன்னா சரி வாட்சை வாங்கி கிஃப்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போல்லாம் இல்லை, இப்போல்லாம் மாறிடுச்சு. அப்போ அது வந்து வாட்சின்றது ஒரு பெரிய இதுவாக இருந்தது, பண்ணாங்க. இது போல் வாங்கி கிஃப்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல் எனக்கு. யாராவது அவளை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சுற்றி இதே தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இதையே பார்த்துட்ருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப பிடிச்சிது அந்த வாட்சியை. அதனால் பேக்குங்கெலாம் பாருங்கள், நிறைய கோணி பையில் இருக்கிற மாதிரியே பேக்குங்க. அதை நல்ல வெயிட்டு தாங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதுலேயே நல்ல டிசைனாக கலராக வெரைட்டியாக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பூரிக்கட்டை பாருங்கள், சில்வர்லேயே இருக்குது. எல்லாமே மலிவு விலை தாங்க. ட்ரெஸ்ஸுங்கெலாம் பாருங்கள், எது எடுத்தாலும் 100 ரூபா. பிள்ளைங்களுக்கெல்லாம் 400 ரூபா, பனியன் 400 ரூபா அப்படின்னு விற்குது. எல்லாமே சீப் ரேட்டு தான். நம்மளுக்கு விருப்பப்பட்டால் காசு இருந்தால் போதுங்க. காசுக்கு ஏற்ற பணியாரம் கண்டிப்பாக உண்டு. சாமான்லாம் கூட இருக்குது. பழைய சாமானங்கள்லாம் கூட நிறைய இருக்குங்க. நம்மளுக்கு புதுசு வேணுமா பழசு வேணுமா, செகண்ட் ஹேண்டுன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு, புதுசாக வாங்கினா அதுக்கு தகுந்த ரேட்டு இப்படி இருக்குதுங்க. அப்புறம்
பாருங்கள், 20 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய், எது எடுத்தாலும் 20 ரூபாய். உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, அப்புறம் ஸ்நாக்ஸ், சாக்லேட்டு, அப்படி எல்லாமே 20 ரூபாய் 20 ரூபாங்க. இது பாருங்கள் கிளிப்பு, இதுவும் எது எடுத்தாலும் 20 ரூபாய் 30 ரூபா தான். நானும் ஒரு 2-3 ஐட்டம் எடுத்துன்னு வந்தேன். மலிவுன்னா நம்ம விடுவோமா, எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வந்துட மாட்டோமா. நானும் வாங்கிட்டேங்க, ஒரு 2-3 ஐட்டம் வாங்கினேன் 20 ரூபாய் ஐட்டத்தில். சரி, தேவைப்பட்டது கிளிப்புலாம் கொஞ்சம், அதனால் அப்படியே வாங்கிட்டேன் நான். ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா நல்லா வாங்கி தரலாம். அவ்வளோ அழகழகாக இருக்குது. பாயெல்லாம் கூட கம்மி விலையில் இருக்குதுங்க, நல்லா தரமாகவும் இருக்கும். பாய், தலைகாணி எல்லாம் வாங்கலாம். பாருங்கள், பெல்ட்டெல்லாம் கூட செம்ம ரேட்டில் கம்மியிலே இருந்ததுங்க. பெரிய பெரிய பேகு அப்படி எல்லாமே இருக்குது. நாங்கள் வெயிலான வெயிலுங்க, கொளுத்துது. அந்த வெயிலில் போய் நல்லா மாட்டிட்டோம். இருந்தாலும் போன வேலையை முடிச்சுட்டு வரணும். வெயில், மழை, காற்று, கல், முள் நல்லா பார்க்கக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் நினச்சதை நடந்து முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்ட்டு நாங்களும் போயிட்டோம். எங்கே ஒரு கொடை வைப்பாங்க, நம்ம போய் கொஞ்ச நேரம் நிற்கலாமா அப்படின்னு சொல்லி நின்று நிழலில் தேடி போனாங்க. வெயிலுடைய அருமை நிழலில் தான் தெரியும்னுவாங்க. அதுபோல் இது பாருங்கள், பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு குளியல் என்னது நீச்சல் குளம்னுவாங்க இல்லைங்களா, அது பாருங்கள், குட்டி குழந்தையிலேருந்து கொஞ்சம் பெரிய குழந்தை வரைக்கும் 3 ஐட்டமாக இருக்குது. விருப்பமாக இருந்தால் வாங்கி நீச்சல் குளம் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. பாருங்கள், நல்லா இருக்குது. புடவை, நைட்டி எல்லாமே 100 ரூபாய் 500 ரூபாய்க்கு 3, இப்படி வெரைட்டியாக விற்கிறாங்க. நம்மளுக்கு எது தேவையோ வாங்கிக்கலாம். பூட்டெல்லாம் புது பூட்டுங்க, கொஞ்சம் நம்ம கடையில் வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. வாங்கலாம் தாராளமாக. என்னன்னா நம்ம போயிட்டு உஷாராக வரணும். அதுதான் சந்தையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். உஷாரு ஓரஞ்சாரம் உஷாருன்னுவாங்களா, அது போல் உஷாராகணும். இல்லைனா ஏமாத்திடுவாங்க, அது பார்த்துக்கோங்க. சரியா? பாருங்கள், இதெல்லாம் நிறைய பொருளுங்கள்லாம் இருக்குது. கத்தி, அப்புறம் ப்ரெஷ்ஷு, இதெல்லாம் கொஞ்சம் மலிவான விலையில் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம செவுத்துலலாம் ஒட்டுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கரு, நம்ம ஒரு சிலரெல்லாம் பெயிண்ட் அடிக்காமல் ஸ்டிக்கரே ஒட்டிடுறாங்கல்ல செவுர் ஃபுல்லாக, அது மாதிரியெல்லாம் டிசைனாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்ச விலையில் தான் இருக்குது. வெயிலில் சுற்றி வெயில் தாங்கலைப்பா, அதனால் என்ன பண்ணேன், ஜூஸ் குடிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்பா புண்ணியவானே அப்படின்ட்டு ஜில்லுன்னு குடித்தோங்க கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு பாருங்கள், அடுத்து பாருங்கள் 20 ரூபாயாம். எது எடுத்தாலும் 20 ரூபாய். விடுவோமா, நாம் அங்கேயும் ஏதாவது ஒன்று வாங்கிடலான்னு நின்று பார்க்குறோம். இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. சரி, இன்னொரு வாட்டிக்கு வந்தால் பார்த்துக்கலாம். பட்ஜெட்டு வேறு ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, நம்ம எடுத்துகிட்டு வருது ஒரு பட்ஜெட்டு, ஆனால் அங்கே செலவாக வர்றது வேறு பட்ஜெட்டாக இருக்குங்க. அதனால் பார்த்துக்கலாம். எது எடுத்தாலும் 20 ரூபா தானே, அடுத்த வாட்டிக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். பாருங்க, அழகழகா பொம்மை இருக்குதுங்க. நானெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பொம்மையும் வாங்கி தரலைங்க. எது எடுத்தாலும் 100 ரூபாங்க. இந்த வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய் சொந்தங்களே, அடுத்த வீடியோ போடுறேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.